நியூஸ்பிளெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். கும்பல்ல போய் கூட்டத்துல யாரோ கத்துறாங்க, ஒரு திரைப்பட நடிகையின் பெயரை சொல்லி திரிஷான்னு கத்துறாங்க. இவர் பேசுனதையும் அதையும் ஒட்டியும் வெட்டியும் பேசி திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன விஜய் அவர்கள் பேசுனதுல எந்த விதமான ஆபாச சொல்லாடல்களுமே இல்லையா? ஒரு கிடையாது. தமிழ்நாட்டை காப்பதா திரிஷாவை காப்பதான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கணும். நீங்கள் யாரு? யாருடைய ஆட்சியை நீங்கள் இங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க? மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவது என்பதை தடுக்க முடியாத, கையால் ஆகாத, எந்த விதமான ஆளுமையும் இல்லாத ஒரு அரசாங்கம் தோற்று போனதை மறைப்பதற்கு உதயநிதியை கைது செய்வதன் வழியாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் மாதிரி ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. காவிரி பிரச்சனைக்காக திமுக சார்பில் தஞ்சையில் நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறிய ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையாகி தாவேகாவுடைய மகளிர் அணி தஞ்சையிலேயே புகார் அளிக்கிறாங்க. அதை ஒட்டி இன்னைக்கு உதயநிதி அவர்களுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் பேசிய அந்த கருத்து அது சரியான கருத்தா? இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? காவிரி டெல்டா பகுதியில் 1,00,000 பயிர்கள் கருகி கிடக்கிற அந்த நேரத்திலே விவசாயம் பொய்த்து போகிற அளவிற்கு தண்ணீர் வரத்தில்லாமல் காவிரியிலே நீர் திறந்து விடாததால் விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார். 15 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏறத்தாழ 10 லட்சம் ஏக்கர் மிக மோசமான நிலைமைக்கு ஆளாகி பாதிப்புக்குள்ளாகி கிடக்கிற இந்த காலகட்டத்தில் சட்ட போராட்டம் நடத்தி இந்த விவசாயிகளை காப்பதற்கு முயற்சி செய்யாத ஒரு அரசு, கும்பல்ல போய் கூட்டத்தில் யாரோ கத்துறாங்க, ஒரு திரைப்பட நடிகையின் பெயரை சொல்லி திரிஷான்னு கத்துறாங்கன்னு. இவர் பேசுனதையும் அதையும் ஒட்டியும் வெட்டியும் பேசி அவர் ஆபாசமாக பேசிவிட்டார் என்று அவசரமாக கைது செய்வதற்கு 8 மணிக்கு தஞ்சாவூரிலே புகார் அளிக்கப்பட்டு 9 மணிக்கு நீலாங்கரையிலோட அவருடைய இல்லத்திலே போலீஸ் குவிக்கப்பட்டு ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி அவரை பிடிச்சி கொண்டு போய் தஞ்சாவூருக்கே கொண்டு போய் விசாரிக்கிறோங்கிற பேரில் திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் முயற்சி செய்து தற்காலிக தடை வாங்கியதையும் மீறி அவர்கள் கைது செய்து என்ன சாதிக்க போறாங்க? ஒரு கேள்வி இருக்கு. பொதுவெளிகளிலே, அரசியல் மேடைகளிலே பெண்கள் குறித்து ஆபாசமாக சமூக வலைதளங்கள்ல எல்லாவற்றிலையும் பேசக்கூடாது என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவானதே. தாவேகாவுக்கு பொருந்துமா, பொருந்தாதா? செங்கல்பட்டு கோர்ட்ல போய் விஜய்க்கு விவகாரத்து வழக்கு நடக்கிற போது அவருடைய மனைவி குறித்து சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு கேவலமாக டிவி காரன் எழுதியிருக்கான், எவ்வளவு மோசமா பேசியிருக்கான், நடவடிக்கை எடுத்துருப்பாரா? யார் மீதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எத்தனை பிரச்சனை? குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கொடுத்து கெடுத்தாங்கன்னு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பாதுகாப்பு அளித்ததற்கான அந்த எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் போடவில்லைன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதே. போன கூட்டத்தொடரில் கூட உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்டாங்கல்ல, அங்கெல்லாம் நடவடிக்கை இருக்கிறதா? பாலியல் அத்துமீறல் நிகழ்த்தியவன் மீதே நடவடிக்கை கிடையாது, பாதுகாத்தவன் மேல நடவடிக்கை கிடையாது. போற போக்கில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் யாரோ கும்பல்ல கத்துனாங்க ஒரு சினிமா நடிகை பேரை சொல்லி, இவர் அதுக்கு ஒன்று பேசினாரு. ரெண்டையும் கோர்த்து பார்க்கும்போது ஆபாசமா இருக்கு. அதனால இப்ப நான் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, அப்படி பேசியதை கடந்து போயிருந்தால் இது என்ன விஷயம், எதுக்கு கைது செய்யறாங்கன்னு இப்ப எல்லாரும் விவாதிக்கிறோம்ல. விவாதிப்பதன் மூலமாக அந்த திரைப்பட நடிகையை கொச்சைப்படுத்துவது அதிகமா, இல்ல நீங்க 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 அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அவங்கள ஒரு லைம் லைட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க, நேற்று மதுரையில திரிஷா அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்னு சுவரொட்டிகள்லாம் ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. அதெல்லாம் தன்னெழுச்சியா செய்யறாங்களா? அது எப்படி அது அந்த மாதிரி செய்வாங்க? கட்சியினுடைய உள் நடவடிக்கையில
இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்களா? ம். இப்ப நாட்டோட இப்ப தமிழ்நாட்டை காப்பதா திரிஷாவை காப்பதான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஆனா திரிஷாவை காப்பாத்தினா போதுங்கிற இடத்துல தான் அரசாங்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ம். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய சீரியஸான பிரச்சனைன்னு எவ்வளவு இருக்கு, வாழ்வாதார பிரச்சனை எவ்வளவு இருக்கு, ம். கொடுத்த வாக்குறுதி எவ்வளவு இருக்கு, வேளாண் பட்ஜெட்டுங்கிறிய நாளைக்கு எதிர்க்கட்சி இல்லாத சட்டப்பேரவை உருவாக்குவோம் நீ, ஆனா உங்களால அதை உருவாக்க முடியல. அதுக்காக தான் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத சட்டப்பேரவை உருவாக்க போறீங்களா? என்ன ஒரு அடிப்படையுமே இல்லையே. நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல, ம். பெண்கள் விஷயத்துல பல அத்துமீறல்கள் நடந்ததை கட்டுப்படுத்தல. என்ன செய்திருக்கிறாங்க அவங்க? ரீல்ஸ் போடுவதை தவிர ம். இந்த அரசு செய்த சாதனைகள் என்னென்ன இருக்கு? நீங்க தமிழ்நாட்டின் உரிமைகளை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மருத்துவ மேற்படிப்புல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை ஒன்றிய அரசு பறித்து கொண்டு விட்டது. மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. மேல்முறை எல்லாமே எல்லாம் முடிஞ்ச முன்னாடி கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்ல, ம். அது மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா கவர்னருடைய உத்தரவின் பேர்ல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டன அறிக்கை வருது. முன்கூட்டியே தடுக்கணும். இல்ல முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் எனக்கே தெரியுது, உங்களுக்கே தெரியுது, அரசாங்கத்துக்கு தெரியாதா? உத்தரவு போடுகிற போது அது அந்த அந்த இவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முன்கூட்டியே சொல்லிட்டாரே, ம். ஆளுநருடைய அறிவுறுத்தலின் பேர்ல 3வது இடத்துல தான் பாடப்படணும்னு முன்கூட்டியே தகவல் விட்டதே. ம். அப்ப எதுவுமே தெரியாத ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறை, ம். 3வது இடத்துல பாடுனா சிறை கிடையாது. எவ்வளவு வினோதமான ஒரு இடத்துக்கு சேர்ந்திருக்கோம் பாருங்க. வந்தே மாதரம் பாடலிலே இந்து தெய்வங்களை புகழுகிற மொழிகள் இருக்கிறது. அது மதச்சார்பற்றதாக இல்லை. அதை பாடுவதை பிற சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது உகந்ததாக இல்லை என்கிற அடிப்படையிலே அது கடந்த காலத்திலே அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரினுடைய அந்த கவிதையை பாடலாக்கி இருக்கிறார்கள். அதில் என்ன பிரச்சனை? தேசிய கீதத்தில் நமக்கு என்ன பிரச்சனை? அதை 2 முறை பாட வேண்டும், முதலிலேயே பாட வேண்டும். இதன் வழியா நீ என்ன சொல்ல வரீங்க? தமிழர்களுக்கான அந்த உரிமைகளை இல்லாமல் செய்வதே. நீங்க பாருங்க, திருப்பரங்குன்றத்துல சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு சூழல் மீண்டும் உருவாகி விட்டது. அதை திமுக அரசு தடுத்து வைத்தது. இன்றைக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது? எல்லைக்கல்லில் தீ ஏற்றலாங்கிற நடைமுறைக்கு வரப்போகுது. அப்ப உங்களை சுற்றி நீங்கள் என்னதான் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, விசிகா இருக்கிறாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்காங்கன்னு சொன்னாலும் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய நடவடிக்கை என்ன? நீங்கள் யாரு? யாருடைய ஆட்சியை நீங்கள் இங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க? நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கான அனுமதியை இலவசமாக்குவதன் வழியாக அல்லது தாராளமாக ஆக்குவதன் வழியாக மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்க. நீட்டு எதிர்ப்புக்காக மாணவர்கள் போராடுகிற இடத்துல பூராமே காவல்துறையை விட்டு ஏன் ஒடுக்குனீங்க? அப்ப எது உண்மை? நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி பஞ்ச டைலாக் பேசினீங்களே, அது உண்மையா இல்ல காவல்துறையை வைத்து ஒடுக்கியது உண்மையா? எது உங்களுடைய உண்மையான முகம்? சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் எப்பவுமே நியாயமானது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சட்டத்துக்கு விரோதமா என்ன நடந்துச்சு? மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. மாணவர்கள் பால நிலத்துல போராடுகிற போது பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு செய்தார்களா? பால நிலத்துல நடவடிக்கை எடுக்கப்படல. ஆளுநர் மாளிகை முற்றுகையில தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆமாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க போராடுவது என்பது அரசியல் உரிமை தான், அரசியல் சாசனத்தின்படி தான் போராடுறோம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனையிலே மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவது என்பதை தடுக்க முடியாத, கையாலாகாத, எந்த விதமான ஆளுமையும் இல்லாத ஒரு அரசாங்கம் தோற்று போனதை மறைப்பதற்கு உதயநிதியை கைது செய்வதன் வழியாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். இப்போ உதயநிதி அவர்கள் பேசுனது சரி அப்படிங்கிற பாயிண்ட்க்கு வரீங்களா நீங்க? யாரு பெண்கள் குறித்து பொதுவெளிகளிலே இரட்டை அர்த்தம் துணிக்கவோ ஏதோ ஒரு சூழலிலோ பேசினால் அது தவறானது. அது உதயநிதி பேசினாலும் தவறானது, யார் பேசினாலும் தவறானது. இப்ப விஜய் அவர்கள் பேசினதுலாம் எந்த விதமான ஆபாச சொல்லாடல்களுமே இல்லையா? அவர் எல்லாத்திலுமே முறையா பேசுறாரா? முதலமைச்சர் ஆன பிறகு என்ன பேசுறாரு அவரு? எனக்கு வாயில நல்லா வந்துரும்னாரே, அது என்னது? அது என்ன வந்துடும்? கவிதை வருமா? பொன்மொழி வரப்போதா? என்ன வரும்? வாயில நல்லா வந்துரும்னாரே, அது என்னது?
டேஸ்ங்கிறாரு, என்னது? இந்த ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு கேட்குறாரு, அது என்னது? நீங்கள் அவங்க என்ன மாதிரி மொழியை பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் சமூக வலைதளங்களில் என்னென்ன மாதிரி எழுதுறாங்க? நான் விஜய்க்கு வந்து தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன்லாம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஆபாச சொல்லாடலில் வராதா? அதெல்லாம் ஒழுக்கத்தில் தான் வருமா? மாண்பில் தான் வருமா? பண்பாட்டில் தான் வருமா? தமிழர் பண்பாட்டு நெறி சார்ந்தது அந்த உரையாடலாம். அப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப, அதை யாரையா கண்டிச்சிங்களா? உதயநிதி அவர்கள் பேசும்போது சசிகலா அவர்கள் காலுக்கு இடையிலே போயிருவாரு போல எடப்பாடி அப்படின்னாரு. அந்த ரெண்டு இடத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும்ல. இல்லை, உண்மையிலேயே தவழ்ந்து தானே போனார். நீங்கள் பார்த்தது இல்லையா அந்த தவழ்கிற? அதாவது குழந்தைகள் தவழ்வதை வந்து எல்லாரும் ரசிக்கலாம். வயது முதிர்ந்தவர்கள் வந்து அதிகாரத்திற்காக தவழ்ந்து போவதை தமிழ்நாடே பார்த்ததே. இது இன்னும் கொச்சைப்படுத்துறது கிடையாது. உண்மையை வந்து அப்பட்டமா சொல்வது என்பது எப்படி கொச்சைப்படுத்துறதா இருக்க முடியும்? அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏங்க, அவரவருக்கு 1000 அர்த்தம் இருக்குங்க. அதையெல்லாம் வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கிற அர்த்தத்துக்கெல்லாம் வழக்கு போட முடியுமா? நீங்க வந்து சில பேர் வந்து ஒரு பொண்ணுகிட்ட சொல்லாமலே அவன் ஒருதலையா காதலிப்பேன், அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பதில் சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் அது. அவரவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க அரசியல் மேடைகள்ல ஆபாசமாக பேசக்கூடாது என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவானது. நான் சொல்றேன், உதயநிதி மட்டும் தண்டிக்கப்படணும், அப்ப மற்றவர்கள்லாம் சரி. இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், திரிசா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க அவரை அப்படின்னு ஒரு தலைவர் பேசினாரு, பாஜக மாநில தலைவர். அவர் வீட்டுக்கு முன்னாடி ஏன் போலீஸ் குவிக்கப்படலை? ஏன் வழக்கு பதிவு செய்யல? ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? சமயம் இவங்க ஆட்சியில இல்ல அப்படிங்க. ஏன் இப்ப வழக்கு போடுங்க? அவதூறாக பேசினது, பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார்ல, அவர் பகிரங்கமா தானே சொன்னாரு. சூசகமா தான் சொன்னாரா? சுத்தி வளைச்சுதான் சொன்னாரா? இரட்டை அர்த்தம் துணிக்கதா நேரடியா சொன்னார்ல. அவர் மேல வழக்கு போடுங்க பார்ப்போம். அவர் வீட்டுக்கு முன்னாடி போலீஸை குவிக்கலாம்ல. நீங்க ஏன் குவிக்கல? பாஜகவை பார்த்தா பம்முறது, திமுக பார்த்தா அப்படியே நான் யார் தெரியுமான்னு எகிரி அடிக்கிறது. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே திமுகவினரை குறிவைத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜகவினுடைய செயல் திட்டப்படி அதிமுக என்கிற கட்சி சிதைக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதாவினுடைய மரணம் 2016 டிசம்பர் 5, அந்த மரணத்திலே தொடங்கி இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல அதிமுக என்கிற கட்சியை சிதைத்து விட்டார்கள் பாஜக. எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா சிதைக்க முடியாத, உடைக்க முடியாத வலிமையான இயக்கமாக திமுக இருக்கு. அதை எப்படி உடைக்கிறது? அதை எப்படி சிதைக்கிறது? எங்களுக்கும் பெரியார் தான் வழிகாட்டி. பக்கத்துல ஜோசியக்காரன் இருக்கான், கொஞ்சம் அவன் சொல்றதா நான் கேட்பேன், ஆனாலும் எனக்கு பெரியார் தான் வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடத்திலே, திராவிட இயக்க வேடத்தை அணிந்து கொண்டு தொடர்ச்சியாக செயல்படுவதன் மூலமாக திமுகவை சிதைக்கிற வேலையை தாவக செய்து. அப்ப கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு பாஜகவினுடைய அந்த முழக்கத்தை, பிரகடனத்தை தாவேகா செயல்படுத்துகிறதா இல்லையா? நீங்க பல்கலைக்கழகத்திற்கு வந்து வேந்தராக முதலமைச்சரே இருக்கலாம்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் பெற்றாங்கல்ல. அதை எதற்காக தளர்த்துகிறீர்கள்? இன்னைக்கு நீங்க தானே முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்களே வேந்தரா இருக்கலாமே. நீங்க வந்து காலேஜில் பாதி வெளியில படிப்பை நிறுத்தினவரா இருந்தா கூட சட்டத்தில் உங்களுக்கு இடம் இருக்கே நீங்க வேந்தரா இருக்கிறதுக்கு. ட்ராப் அவுட்னாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அது உங்க கௌரவம் தானே. அவர்கள் போராடி கொடுத்ததுனால அது உங்க கௌரவம் தானே. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுனா எதுக்காக அதை இல்லாமல் செய்கிறீங்க? அப்ப எதுக்கு பாஜக விரும்புகிற எல்லா விஷயங்களையும் நீங்க எதுக்கு நிறைவேற்றி கொடுக்குறீங்க நான் கேட்கிறேன். அது வந்து மருத்துவ மேற்படிப்பாக இருக்கலாம், தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளுவதாக இருக்கலாம், அல்லது வந்து எல்லைக்கல்லிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வதை நிறைவேற்றி கொடுப்பதாக இருக்கலாம். எல்லாவற்றிலையுமே பாஜகவின் வேண்டுகோள்களை, விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற அரசாக ஏன் தாவேகா இருக்கிறது? நம்முடைய கேள்வி. அதே சமயம் இந்த உதயநிதி அவர்களுடைய கைது அந்த விவகாரத்துக்கே வந்தோம்னா நாளைக்கு கூட்டத்தொடர் வந்து தொடங்க இருக்கு. ஸோ அதை திசை திருப்பதற்காக அதுக்குள்ள அன்றைக்கு உதயநிதி அவர்கள் வந்து நாளைக்கு கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்றது சிரமம் இல்லையா? அவர் வழக்கமாக ஒரு 3 நாள் டைம் வேணும். அவர் சொன்ன பதில எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு 3 நாள் கழிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்புறம் தான் பஞ்ச டைலாக் பேச முடியும் அவரால். முத நாளே அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த பஞ்சாயத்தும் இல்லையில. விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடியில் அவங்களுக்கு அதிருப்தியில் இருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து அடிப்படை ஆதார பிரச்சனையில் இருக்காங்க. நீராதாரம் இல்லாமல் அவர்கள் வந்து விவசாயம் வந்து கருகி கிடக்கிறது, அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களின் குரலாக அந்த நிலத்திலேயே நின்று தஞ்சாவூருக்கே போய் காவிரி டெல்டா பாயக்கூடிய இடத்துக்கே போய் அவர் போராட்டத்தை நடத்துறாரு. நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தீங்களா? நீங்க எங்கே போறீங்க? நீங்க திடீர்னு ஒரு நாள் போய் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறியா? ஒரு நாள் போய் வந்து மெட்ரோ 150 அடி உயரத்தில் நிற்கிதுன்னு சொல்லி போய் பார்க்குறீங்க.
இன்னொரு நாள் போய் சிப்காடை பார்க்க போகிறேங்கிறீங்க, இந்த காஞ்சிபுரம் போகிறோங்கிறீங்க. இது எல்லாமே திமுக காரன் உருவாக்கி தந்தது. நீங்கள் எதை உருவாக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. வெறுமனே வந்து யாரோ எழுதி கொடுக்கறத வந்து இந்த மண்டபத்தில் வாங்கிட்டு வந்து திருவிளையாடல் புராணத்தில் தருமி வந்து பாட்டு படிக்கிறது மாதிரி யாரோ எழுதி கொடுக்கறத வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு சுயமாக என்ன கோட்பாடு இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, என்ன செயல் திட்டம் இருக்குது, என்ன நடைமுறை இருக்குது, ஏதாவது இருக்குது அவங்ககிட்ட? இதெல்லாம் பட்ஜெட்ல நமக்கு தெரிய வரும் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது. அது நமக்கு அதில் ஒன்றுமே இல்லைங்கிறதான இப்போ பிரச்சனையே. நான் இன்னொன்று சொல்லுவா உங்களுக்கு, அவங்க எவ்வளவு செயல் திட்டத்தில் மோசமாக இருக்காங்கன்னு சொல்லவா? வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம், ஒரு ஆன்மீக மையம் உருவாக்கணும்னு 100 கோடியில் திட்டம் போட்டாங்கல்ல. வள்ளலார் சனாதனத்தை ஏற்காமல் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆன்மீகம் சார்ந்தவரே. அதை எதுக்கு ஒழிச்சு கட்டுறிய? ஒழிச்சு கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது என்ன பக்தர்கள் தானே போகிறேன், திமுக காரனா போகிறேன்? ஏன் அதை ஒழிச்சு கட்டுறீங்க? 2 தினங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஈரோட்டில் தொழிலதிபராக இருக்கிறாரு, அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, திமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்ட ஒரு புதிய பேருந்து நிலையத்துக்கு நிலம்லாம் கையகப்படுத்தி செயல் திட்டங்களுக்கான திட்ட வரைவுலாம் ஏற்படுத்தி கலெக்டர்கிட்ட கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க. ஆட்சி மாற்றத்தில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஏன் எல்லாமே கைவிடப்படுகிறது. பல இடங்களில் திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கான அந்த எந்த விதமான நிர்வாகமும் தெரியல அவங்களுக்கு. நிதியை எப்படி கையாளுவது, நிர்வாகத்தை எப்படி கையாளுவது ஒண்ணுமே தெரியல. எதுவுமே தெரியாம தான் கடந்த வாரத்துல 420 கோடிக்கு முதலீடு காஞ்சிபுரத்துல ஈர்த்திருக்காங்களே, அது எதுவுமே தெரியாம ஈர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏங்க, அந்த செயல் திட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்தே நம்ம விமர்சிக்க முடியும். அவங்களுக்கு பல முதலீடுகள் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு. இது என்ன கணக்கில் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. பல முதலீடுகள் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது அவங்களுடைய நடவடிக்கை மேல ரீல்ஸ் போடுற அரசாங்கத்தை நம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாம ரூல்ஸ் போடுற அரசாங்கத்தை நோக்கி போயிட்டாங்க. ஆந்திராவுக்கு போயிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 41 பேர் நெரிசல் மரணத்துல சிக்கி சின்னாபின்னம் ஆனப்ப கைது செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தபோது திமுக அரசு ஒரு நாகரிக அரசியல் கருதி, ஒரு பண்பாட்டு அரசியல் கருதி இவர் மேல வந்து எந்த காரை மேலையுமே எந்த வழக்குமே போடாம கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த முன்னணி தலைவர்கள் யார் மீதும் எந்த நடவடிக்கையுமே இந்த அரசு எடுக்கல. இது வந்து கடந்த காலத்துல கருதியா இல்லனா அவங்கள வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் என்ன சொன்னார், அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எவனாவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா? இது யார் சொல்லணும்? அவங்க கட்சிக்காரன் தான் சொல்லணும். யார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. ஒரு நெரிசல் மரணம் விபத்து, அது கொலை முயற்சி அல்ல, அது ஒரு விபத்து. 50 அடி தூரத்துக்கு முன்னாடியே நிறுத்தப்பட வேண்டியதை மீறி போனாரு. குற்றம் இருக்கிறது என்று தெரிந்து கூட நடவடிக்கை எடுக்கல. நீங்க வெறுமனே கூட்டத்துல கும்பல்ல ஒருத்தன் கத்துனா, ஒரு திரைப்பட நடிகை பேரை சொல்லி கத்துனா, உதயநிதி பேசுற போது காவிரியில தண்ணி வரணும்னு பேசுகிற போது 2ஐயும் கோர்த்து வச்சு ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. வெளியிட்டதனுடைய விளைவாக அவர் ஆபாசமா பேசினார்னா அவரை கைது செய்து ஒரு பெரும் போலீஸ் படையை குவிச்சு நீங்க தஞ்சாவூருக்கு அவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போறீங்க. ஏன்னா அங்கே புகார் கொடுத்தது மூலமாக அங்கு அழைச்சிட்டு போறீங்க. நீதிமன்றம் 12 மணி நேரத்துக்கு அவரை கைது செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியதற்கு பின்பும் கூட அவரை அலைக்கழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல நீங்க அழைச்சிட்டு போறீங்க. தஞ்சாவூர் கூட்டு போறதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணங்கள் ஏதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை, அவர் இந்த பயண நேரம் இருக்கு இல்லையா, டக்குன்னு நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு கோர்ட்டில் கொண்டு நிறுத்துறீங்க, உடனே ஜாமீன் கொடுத்து நீதிபதி அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அப்படி புசுக்குன்னு போயிடும் இல்லையா? அதுக்கு தான் அவங்க தஞ்சாவூர் கொண்டு போகிறாங்க. விசாரணை என்கிற பேரில் அவரை அலக்களிக்கணும், நெடுந்தூர பயணங்களின் வழியாக அவரை அலக்களிக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பேசும்போது விஜய் அவர்கள் அப்படி பேசியிருக்காங்க, அவங்க அப்படி பேசியிருக்காங்க, நயனா நாகேந்திரன் பேசியிருக்காருன்னு குறிப்பிட்டு பேசுறீங்க. ஆனா அவங்க பேசினதுக்கு எல்லாமே திமுகவும் பேசினாங்கன்னா இவங்களுடைய அரசியல் நாகரிகம் எங்க போச்சு? அப்படி யாருமே பேசக்கூடாதுதாங்க நான் சொல்றேன். நயனா நாகேந்திரன் பேசலாம், உதயநிதி பேசக்கூடாது நான் சொல்லலையே. இல்ல, அவங்க பேசினதை குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா எல்லார் மீது நடவடிக்கை பாயணும்ல. விஜயனுடைய துணைவியார் வந்து சங்கீதாவை குறித்து சமூக வலைதளங்கள்ல கொச்சையாக எழுதினவன், ஆபாசமா பேசினவன், எல்லா பதிவுகளும் அப்படியே மண்டி கிடக்கும் போது அதுல எல்லாம் எந்த நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு இது வரைக்கும் தெரியலையா? திரிஷாவுக்கு நடவடிக்கை பாயுது, சங்கீதாவுக்கு நடவடிக்கை இல்லைங்கிறாங்க. அதான் எனக்கு புரியல. அவங்க பெண் கிடையாதா? அவங்களுக்கு சுயமரியாதை கிடையாதா? அவங்களுக்கு தன்மானம் கிடையாதா? ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவதுன்னா சங்கீதாவை கொச்சைப்படுத்தலாம், திரிஷாவை கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது அரசியல் சாசனத்துல இருக்கா? அவங்களுக்கு தனி சட்டமும் இவங்களுக்கு தனி சட்டமும் இருக்கா? அவங்களுக்கு வேற உரிமையும் இவங்களுக்கு வேற உரிமை இருக்கான்னு எனக்கு புரியல.
இல்ல பேசக்கூடிய நபரை பொறுத்து அது மாறுது. அது வந்து ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய தொண்டர். இவர் வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். அந்த வித்தியாசம் வேறுபாடு இருக்கு. அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் கரெக்டா இருக்கணும், அப்ப யார் வேணாலும் தப்பா இருக்கலாம்ங்கிறது அப்படி ஒரு சட்டத்துல ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு மாண்போட பேசுவது அவசியம் அப்படின்னு சொல்ல வரேன். மாண்போட தாங்க அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து அவர் காவிரி நீர் பிரச்சனை பற்றி தான் பேசினாரு. கூட்டத்துல இருக்கிறவன் கத்துறான், உற்சாகத்துல கத்துறான், ஒரு ஆவேசத்துல கத்துறான். அதுக்கு பதில் சொல்ல போய் அந்த ஆபாச உரையாடல்கள் அவர் மீதான பழியாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் என்ன திட்டமிட்டா பேசினார்? அவரா அதை தொடங்கி வச்சாரு? உள்நோக்கத்தோட பேசுறதுன்னா அவர் அதை பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஒருத்தன் கூட்டத்துல கத்துறான்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க சில நேரம். அது வந்து அந்த ஆபாசத்தின் தொடர்ச்சியாக அந்த பதில் அமைந்து விட்டது என்பதான் குற்றச்சாட்டை தவிர இவர் அதை திட்டமிட்டு பரப்பினார், இவர் வேணும்னே பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் அவர் அந்த தஞ்சையில பேசின விஷயத்துல இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. இந்த கட் ஷேர் ஆனதுனால அந்த கட் வந்து ஷேர் ஆகாம தவிர்க்கப்பட்டுடுச்சு. புஷ்யானந்த் அவர்களை திருடன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் வந்து பட்ஜெட் எடுத்துட்டு திருப்பதிக்கு போன அந்த விவகாரத்தையுமே குறிப்பிட்டு பேசுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நீங்க அதற்கு முந்தின நாள் கூட சீமான் பேசினாரு. நீங்க எல்லாம் யாரா, நீங்க எல்லாம் கிள்ளி சரத்துங்கிறீங்களடா, போதைப் பொருள் பயன்படுத்துனதுக்கு. எவனாவது வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தன் கிரிக்கெட் போட்டிக்கு கூட்டு போவானாடா, எங்கேயாவது விளையாட்டு போட்டிக்கு எங்கேயாவது போய் குழந்தை முடியாதனை கூட்டு போவானா? அது எப்படா போய் மாத்திரையை வந்து நச்சிய, எப்படிடா அதெல்லாம் வந்து உடைச்சிங்க அப்படிலாம் கேட்டார்ல. யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா அது வரைக்கும்? அப்ப எதிர்கருத்துடையவர்கள் வந்து ஜனநாயகத்துல விமர்சிக்கத்தானே செய்வாங்க. புஷி ஆனந்த் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா, புனிதப்படுத்தப்பட்ட தலைவரா? இது வரைக்கும் யாராவது பட்ஜெட்டை எடுத்துட்டு போய் அது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது, வேறு மாநிலத்தினுடைய ஆலயத்தில் வைத்து வழிபாடு செய்தது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா யாராவது? அது வழிபாடு சம்பந்தம், அதுன்னு பூஜை பொருளா? வேளாண் பட்ஜெட் என்பது பூஜை பொருளா? பூஜை புனஸ்காரத்துக்கானதா? அது மக்களோட உரிமை சம்பந்தப்பட்டதுங்க, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. அதை வந்து நீங்க பூஜை பொருள் மாதிரி வேறு மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது தவறான முன்னுதாரணம். அப்ப நீங்க எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்களை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க, எவ்வளவு ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் வந்து நீங்க வந்து நாளைக்கு இதை என்ன வேணாலும் செய்வாங்களா? நாளைக்கு ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு, நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படின்னு நான் எடுத்துட்டு போய் நான் போய் குருத்வாரில் போய் பூஜை பண்ணிட்டு வரேன்னா விடுவாங்களா? ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் நீதிபதியா இருக்காரு, நான் மெக்காவில் வச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நான் ஒரு வந்து இது துவா பண்ணிட்டு வர்றேன், பாத்திகா ஓதிட்டு வர்றேன், நான் அது போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு ஒத்துக்குறீங்களா? அது என்ன வழிபாட்டு ஆலயத்துக்கு கொண்டு போகிற இடமான்னு கேட்குறேன். எப்படி சரியா இருக்க முடியும்? அவரவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, வழிபாட்டு உரிமை. நீ எப்படி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போய் எப்படி கோயில் வச்சு இது பண்ணுவியா? இது என்ன வகையான நடைமுறை? இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களா? இப்போ நேர ரசிகர் மன்றத்திலேருந்து புறப்பட்டு வந்ததனுடைய விளைவு, திரையரங்கு இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் தலைவர்களை தேடியதன் விளைவு, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கோட்டை வராங்க. ரசிகர் மன்றத்துல இருந்து நேரா வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. சமீபத்துல ஃபேக்ட் செக் யூனிட் அதோட பெயர் வந்து மாற்றப்பட்டு அங்க வந்து ரசிகர் மன்ற தலைவருக்கு வந்து பொறுப்பு தலைமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வழக்கமா அவங்க அவதூறுகளை பரப்புவார்கள், தவறான தகவலை பரப்புவார்கள். அவர்கள் தவறான தகவல்களை பரப்புகிறவர்களுக்கே வந்து திருடங்கையில ஜாவி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்கல்ல, தவறான தகவல்களை பரப்புகிறவர்களுக்கே வந்து நீங்க வந்து அதை செக் பண்ற வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவர் என்ன செயல்படுறாரு? இப்ப அவங்க ஷேர் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்களா? இல்ல, அதற்கான அறிவுசார் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று நமக்கு தெரியல. ஏன்னா வந்திருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா நிர்வாகம் பற்றிய அறிவோ அரசியல் அனுபவமோ பொது வாழ்க்கையில தொண்டாற்றி அதன் வழியாக வந்து, இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவன் எங்கிருந்து உருவாகணும்? போராட்ட களங்கள்ல இருந்து, சித்தாந்தங்கள்ல இருந்து, அரசியல் படுத்தப்பட்டதுல இருந்து, பண்பட்ட ஒரு தளத்துல இருந்து ஒருத்தன் தலைவனாகும். இதுதான் அனுபவம், இதுதான் வந்து பிராக்டிக்கல். நீங்க வந்து காமராஜர் எப்படி தலைவரானாரு? அவர் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் இந்திய விடுதலை போராட்டத்தில். 9 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தார். அப்ப விடுதலை போராட்டத்தின் வழியாகத்தான் காமராஜர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாரு, ஒரு அகில இந்திய அளவுல தலைவராக அறியப்பட்டார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மொழி போராட்டத்தின் வழியா இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக ஆதிக்கமற்ற ஒரு சமுதாயத்தை அமைப்போம் என்கிற அந்த போராட்டங்களின் வழியாக, மொழி போராட்டங்களின் வழியாக தான் அண்ணா வந்து தலைவராகிறார். அப்ப விடுதலை போராட்டத்திலே இருந்து உருவான ஒரு தலைவர் மொழி போராட்டத்தின் வழியாக உருவானது. அப்படித்தான் தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. எல்லாரும் படிக்காத பாமரர்களாக இருந்த காலத்திலே இந்த நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்திருக்கிறார். அண்ணா என்கிற பேரறிஞர் ஆட்சி. எல்லாரும் படித்து விட்டோம், 95% படிச்சுட்டோம்னு சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டை ஒரு நடிகர்கள் ஆட்சிகிறார்.
அடுத்து தனுஷ் வர போறாரு, விஷால். பிரதீப் வர போறாரு, விஷால் வர போறாருன்னா ம். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வந்து ஒரு திரையரங்க கூடாரம் போல நிரம்பி விடுமோ? ஒரு கூத்து கொட்டகையா சட்டப்பேரவைங்கிறது? நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற இடம் இல்லையாது. ம். அறிவார்ந்த பெருமக்களும் அப்போ பொது நலன் சார்ந்து தியாகம் செய்தவர்களும் இருக்க வேண்டிய இடம் இல்லையாது. ம். இப்போ நீங்கள் வரி கட்டாதவனும் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவனும் போத கலாச்சாரத்தில் உள்ளவனையும் நீங்கள் சினிமா கலைஞர்கள் எப்படி இருப்பான்? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பப்பில் ஆடிக்கிட்டு இருப்பான். அவனை கொண்டு வந்து நாட்டுக்கு தலைவராகணும்னா நாடு என்னத்துக்காகும்? இல்ல எல்லா கலைஞர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா 80% கலைஞர்களும் அப்படி தான் இருப்பான். நானே சினிமா துறை சார்ந்தவன் தான், எனக்கே தெரியும், அதனால நான் சொல்கிறேன். ம். நீங்கள் குடிக்காத நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கான்னு எண்ணி போடலாம். பெரும்போது போதை பழக்கம் உள்ளவனாக இருக்கான், ம். தனி மனித வாழ்க்கையில் தவற விட்டவனாக இருப்பான், குடும்ப வாழ்க்கையில் கோட்டை விட்டவனாக இருப்பான். அவனுடைய மனைவிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு. ம். அப்போ இவர்கள்லாம் வந்து ஒரு குடும்ப நடத்தவே லாயக்கு இல்லாதவனையெல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டை நடத்துகிற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா நாடு நாசமாக போயிடுமா இல்லையா? ம். என்ன நலத்திட்டங்களை நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க? எப்படி நம்ம இந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு இடஒதுக்கீடு, சமூக நீதி போராட்டங்கள், ம். இந்த தாய்மொழியை காக்கிற போர்ல எத்தனை உயிர்களை இழந்திருக்கோம். நீங்க கடைசியில கூத்தாடிகளாம் கொண்டு வந்து இந்த நாட்டில் வந்து தலைவர்கள் நீங்க நியமிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து கிளம்பி வர்றாங்களே ஒரு நடிகர்களா, நாடு என்னத்துக்கு தாங்குமான்னு கேட்கிறேன். ம். நம்ம இதுவரை பெற்றிருக்கிற உரிமைகளை இழக்கிற ஒரு அவலமான சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோமே. ம். அது மிக வருந்தத்தக்கதான். நான் பார்க்கிறேன். இதுக்கு முன்பும் நமக்கு அரசியல் தலைவர்களா இருந்தவங்க, நம்ம ஆட்சி செஞ்சவங்க திரைக்கலையில இருந்து தானே வந்திருக்காங்க. இல்ல, அதாவது எம்ஜிஆருக்கு தலைவர் யாரு? ம். பேரறிஞர் அண்ணா. நடிகர் திலக சிவாஜி கணேசனுக்கு தலைவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். இப்ப நடிகர்கள் தலைவர்களைத்தான் பின்பற்றினார்களே தவிர அவர்கள் தலைவராவதற்கு முன்பு அவர்கள் தொண்டர்களாக இருந்திருக்கிறாங்க. ம். நீங்க தனுஷுக்கு யார் வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி யாரு? விஜய்க்கு யாரு வந்து அரசியல்ல எந்த தலைவரை பின்பற்றியவர் வந்திருக்கிறாரு? கலைஞர் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கிறேன் அப்படிங்கறத கூட யாரு சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்றது. ம். அவருக்கு கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியும்? அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ம். அதனால இதெல்லாம் ஏதாவது ஒப்புக்கு சொல்றது. ஆரிய மாயைன்னு ஒன்று இருக்கு. அண்ணா வந்து அதை எழுதியதற்காக 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆரிய மாயை படிச்சிருக்கீங்களா நீங்க? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்குறேன். வகுப்பு, அதாவது எப்படி உருவானது, திராவிடர் கழகம் எப்படி உருவானது, ம். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நீதி கட்சி வரலாறு தெரியுமா? ம். இது ஏதாவது ஒன்று தெரியணும்ல உங்களுக்கு. ஒரு சித்தாந்தம் தெரியணும், நடைமுறை தெரியணும், கொள்கை தெரியணும், எப்படி அதை வந்து மக்கள் மன்றத்தில் வந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே இல்லை. ம். நேர சினிமா தட்டில் இருந்து நீங்கள் வந்து அந்த கவர்ச்சி அரசியல்ல இருந்து குதிச்சு டபார்னு குதிச்சு நீங்கள் வந்து சிஎம் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு வில்லன். திமுக ஒரு தீய சக்தி. அந்த திமுகவை உருவாக்கினா அண்ணாவை வந்து தலைவரான். ம். அண்ணா உருவாக்கின கட்சி தீய சக்தியான். இது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? சரி, நான் என்ன கேட்குறேன், திமுகவை எதிர்ப்பதில் நீங்கள் காட்டுகிற மூர்க்கம் ம். அல்லது வீரம், தைரியம் ஏன் பாஜக எதிர்ப்புல இல்லை? எங்கேயாவது பாஜக எதிர்த்திருக்கீங்களா? பாஜக தமிழக அரசியலுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதாவது இதை விட ஒரு முட்டாள்தனமான கருத்து இருக்க முடியாது. ம். நீங்க போய் சாதாரணமாக போய் ஒரு ஹோட்டலில் போய் 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி கட்டணும். நீங்கள் காபி சாப்பிட்டா கூட வரி கட்டணும். பில்லு போட்டாங்கனாலே நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறீங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த செயல்பாட்டையுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இப்போ எதுக்கு நம்ம வந்து காவிரி நீர் பிரச்சனையில் மேகதாதுக்கு குறுக்கு அணை கட்டக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கத்தை எதுக்கு வலியுறுத்துறோம்? ம். மத்திய அரசாங்கம் தான் எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்திருக்கிறது. எதுக்கு நீட்டுக்கு எதிராக, யாருக்கு எதிராக போராடுறான்? மத்திய அரசுக்கு எதிராக தானே போராடுறான். அப்ப கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரவிடாமல் தடுத்து வைத்திருப்பது யாரு? பாஜக நேரடியாக ஆளவில்லை என்பது வேறு. பாஜகவினுடைய திட்டங்களின் வழியாக, சட்டங்களின் வழியாக நம்ம ஆளப்படுகிறோங்கிறது உண்மை. இல்லாட்டினா எப்படி திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஒரு தீர்ப்பு எப்படி வரும்? அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்பு சொல்வதற்கு பதிலாக சனாதனப்படிதான் நான் தீர்ப்பு சொல்லுவேன்னு ஒரு நீதிபதி பகிரங்கமா சொல்றாருல. ஒரு இஸ்லாமியர் சொல்ல முடியுமா? இஸ்லாமிய நீதிபதி வந்து சொல்ல முடியுமா நான் குரான் வழியில தீர்ப்பு சொல்லுவேன் இனிமே, அரசியல் சாசனப்படி சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா? ஒரு கிறிஸ்தவ நீதிபதி சொல்ல முடியுமா நான் இனிமேல் பைபிளின் வழியாகத்தான் நான் தீர்ப்பு சொல்வேன், நான் வந்து அரசியல் சாசனத்தின்படி தீர்ப்பு சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா? ஆனா ஜே.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு சனாதனப்படி தான் நான் வந்து எல்லாமே வாழ்வேன், நான் சனாதனத்துக்கு ரொம்ப ஆதரவா இருப்பேன், மைக் ஆஃப் பண்ணு, ஆஃப் த ரெக்கார்டை நான் நிறைய சொல்லணுங்கிறாரு. அப்ப வெளியில் சொல்ல முடியாத திட்டங்கள்லாம் ஒரு வாழ்க்கையில் இருக்குல்ல, நடைமுறையில் இருக்குல்ல. இதெல்லாம் எதன் வழியா நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எல்லாமே மேல பாஜக இருக்கு என்கிற தைரியம் தானே.
வேற அவர் என்ன காரணம் இருக்க மட்டும் சொல்லல, முடியும்? அதை உச்சநீதிமன்றமும் வந்து ஆமோதிச்சிருக்காங்க. ம். அங்க எல்லைக்கல்ல தான் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கறது நேற்றைக்கு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க. ம். எல்லாம் நீங்க சனாதனப்படி தீர்ப்பு வழங்கினா அப்புறம் எல்லைக்கல்ல தான் தீபம் ஏத்துவீங்க. எப்படி தீபக்கல்ல தீபம் ஏற்ற முடியும்னு ஏற்கனவே இவ்வளவு காலமா இருந்த நடைமுறையை பற்றி உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு நடைமுறையில் என்ன தெரியும் உங்களுக்கு? ம். இந்த சமூக நல்லிணக்கம் என்பது வட மாநிலங்கள்ல இல்லைல. வட மாநிலங்கள்ல இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பகைவர்களாக மோத விடுவதில், ரத்தம் குடிக்க விடுவதில், கலவரம் செய்வதில் அரசியல் நடத்துறான். அந்த போக்கு இங்க கிடையாது. நீங்க கள்ளழகர் வந்து மதுரையில வைகை ஆத்துல இறங்குறாருன்னா தண்ணீர் பந்தல் வைத்து, மோர் பந்தல் வைத்து, நீர் பந்தல் வைத்து அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வரவேற்கிறாங்கல்ல. இந்த பண்பாடு வட மாநிலங்கள்ல இருக்கிறதா? இல்லையில. அப்ப அவங்களுக்கு நல்லிணக்கம்னா என்னன்னு தெரியாது. சமய நல்லிணக்கம்னா என்னன்னு தெரியாது. சமூக நல்லிணக்கம்னா என்னன்னு தெரியாது. மீலாது விழாக்கள்ல வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை பேசியது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு நம்முடைய ஒரு பண்பாட்டு அடையாளம். வைகோலாம் பேசாத மேடைகளே கிடையாது மீலாது விழாக்கள்ல. அதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார். கடவுளையே மறுத்த பெரியார் பேசியிருக்கிறார். எதற்கு? சாதி ஒழிப்புக்கு இஸ்லாம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியது. 9:59க்கு ஒருவன் இஸ்லாத்திலே வந்து இணைகிறான் என்றால் 10 மணிக்கு அவனுக்கு பறையன் பட்டம் போய்விடும் என்று பெரியார் பேசியிருக்கிறாரு. சாதி ஒழிப்புக்கு இஸ்லாம் மருந்தாக இருக்கிறது. சமயத்தின் பேரால் தீண்டாமையை கற்பித்தவர்களுக்கு மத்தியில் சமயத்தின் பேரால் ஒரு சாதிய கொடுமை, வன்கொடுமையை இல்லாமல் செய்கிறதுங்கிறனால நாங்க ஏற்கிறோம் சொல்றாரு. நமக்கு ஒரு பெரிய தத்துவ மரபு இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது. அதெல்லாம் இல்லாதவங்க அங்க இருக்கிறாங்க வட மாநிலங்கள். அப்ப அவர்களுடைய தீர்ப்பு என்ன லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ வட மாநிலங்கள்ல நடக்கிறது மாதிரியே இப்ப தமிழகத்திலயும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, உதயநிதி அவர்கள் கைது அப்படிங்கிறது, அதை பொதுவெளிக்கு கொண்டு வந்து உருவபொம்மைய நடுரோட்ல போட்டு எரிக்கிறது, இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா பார்க்கலாம்? யாருடைய உருவம் எரிக்கிறாங்க? விஜய் அவர்களுடைய உருவபொம்மை எரிக்கப்பட்டிருக்கு தஞ்சையில. அது வந்து தொண்டர்களுடைய உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. அது நான் கட்சி கோட்பாடு சம்பந்தப்பட்டது. தொண்டர்களுடைய உணர்ச்சி பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி இருக்கு. பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணுமே பாதிக்காது. உருவ பொம்மை எரிச்சு அப்படி பாதிக்கும். ரோட்ல வச்சு எரிக்கிறாங்க. அது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய எமோஷனல் சம்பந்தப்பட்டது. எல்லா அரசியல் கட்சி தொண்டர்களுமே இப்ப நீங்க 2001 நள்ளிரவுல வீட்டுக்குள்ள புகுந்து கலைஞர் கருணாநிதியை வந்து அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை கையில் இருக்கிறது என்கிற மமதையில, ஆணவத்துல இதே மாதிரி ஜெயலலிதா கைது செஞ்சாங்க. மேம்பால ஊழல்னு சொல்லி கைது செஞ்சாங்க. மேயராக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது, திமுக ஆட்சியில இருந்தபோது மேம்பாலம் கட்டியதிலே மிகப்பெரிய ஊழல் நடந்து விட்டதுன்னு கைது செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா பலமுறை ஆட்சியில் இருந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அதிமுக பலமுறை ஆட்சியில் இருந்துட்டாங்க. அதை நிரூபிக்கவே முடியல. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடக்காத ஒன்று ஒரு பொய்யான வழக்குகள் போட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை லுங்கியோட வந்து அவரை நள்ளிரவில் புகுந்து அரெஸ்ட் பண்ணாங்க. உலகமே கண்டித்தது. இதெல்லாம் அரசியல் பழி வாங்குவதில் ஒரு சந்தோஷம் அடைகிறது தான். இதனால என்ன கிடைச்சிச்சு? ஜெயலலிதாவுக்கு கெட்டவர் தான் கிடைச்சி. உதயநிதியை கைது செஞ்சு என்ன சாதிக்க போறிய? கர்நாடகத்திலிருந்து காவிரி நீர் பிரச்சனை தீர்ந்துருமா உதயநிதியை கைது பண்ணா? மக்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்காதுல்ல. உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவரை அலக்கழிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம், தஞ்சாவூர் கூட்டு போயிட்டோம். அதனால வந்து உதயநிதிக்கே இந்த நிலைமை வரும்னா, எதிர்கட்சி தலைவருக்கு இந்த நிலைமை வரும்னா, திமுகவை ஆதரிப்பவர்களை வந்து அச்சப்படுத்துவது, பதட்டப்படுத்துவது, உங்கள் மீது வழக்கு பாய எவ்வளோ நேரம் ஆகும் என்று நீங்க வந்து ஒரு அச்சத்தை ஊட்டுகிற ஜெயலலிதா பாணி ஆட்சியில விஜய் போறார். ஜெயலலிதாவின் என்கிற சர்வாதிகார போக்கை, ஒரு ஜனநாயகமற்ற போக்கை விஜய் நடைமுறைப்படுத்த பார்க்கிறார். தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு என்ன முடிவு வந்ததோ, எப்படி அரசியலிலே அவர் பலமுறை வீழ்த்தப்பட்டாரோ, அந்த வீழ்ச்சியை நோக்கி போவதற்கு தான் அது வழிவகுக்கும். திமுகவினரை மட்டும் இல்ல, குறிப்பா பார்த்தோம்னா பத்திரிகையாளர்கள் கூட தாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த பத்திரிகையாளர்களை தாக்குறது, காவல்துறையினரோட அஜாகம், மாணவர்களை தாக்குறது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இவர் ஜனநாயகத்தின் பாதையில் வரவும் இல்லை. வேட்பாளர் யாரும் தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு 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 ரசிக வெறி, சாதி வெறி, மத வெறிலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ரசிக வெறியில ஒரு பெரும்பான்மை திரட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஒழிச்சு திமுக அண்ணா திமுக இல்லாத ஒன்றை உருவாக்குவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பேசுவதற்கு நல்லா இருக்கும். நடைமுறையில திமுகவை கழித்து விட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுத முடியாது. நீங்கள் எந்த சாலையிலே நீங்கள் பயணித்தாலும், எந்த மேம்பாலத்திலே பயணித்தாலும், எந்த அரசு பள்ளிக்கூடத்திலே நீங்கள் படித்தாலும், எந்த அரசு மருத்துவமனையிலே போய் நீ வைத்தியம் பார்த்தாலும், அந்த கட்டமைப்பை உருவாக்கியது யார் என்று பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு போய் படிச்சு பாருங்க. அது திமுகவினுடைய காலகட்டத்திலே தான் அது உருவாகிருக்கு. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆமாங்க. அல்லது நீங்க அப்படி ஒருவேளை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அதிமுகவின் தொடர்ச்சியில அதே தான் இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கலைஞர் வந்து அடிக்கல் நாட்டினா ஜெயலலிதா காலத்துல அது முடிவுக்கு வந்திருக்கும். கிளாம்பாக்கத்துக்கு வந்து எடப்பாடி காலத்துல வந்து அடிக்கல் நாட்டியிருந்தா ஸ்டாலின் காலத்துல அது நிறைவேறிடும்.
இப்படித்தான் நலத்திட்டங்களிலே போட்டி போட்டுக்கொண்டு எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தா, இவர் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஸ்டாலின். அதை அவர் பேர் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்று வரலாறு யாரை பேசும்? விஜயவா பேசும்? ஸ்டாலின் தான் தொடங்கி வைத்தார். அதான் வரலாறு. அதனால இவர்கள் அந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருங்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி இவர்கள் வரலாற்றை இல்லாமல் செய்துவிட வேண்டும். மகளிர் விடியல் பேருந்துல விடியலை தூக்கிட்டா மகளிர் பேருந்துன்னு வந்துட்டா, அதனால திமுகவுடைய நினைவு அழிஞ்சிருமா மக்கள் மத்தியில? இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. அவங்கெல்லாம் இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. உதயநிதி அவர்கள் கூட இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போகும்போது சொல்லியிருக்காங்க, இந்த 1.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு வெறும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடியதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அதாவது செயல்களின் வழியாக உங்களுடைய இதை நீங்க நிலைநாட்டணும். நீங்க திமுகவை பழிவாங்குவதன் மூலமாகவே தாவேகா சிறந்த கட்சியா மாறுகிறார். அவர்களை விடவும் நான் கூடுதலாக நலத்திட்டம் செய்திருக்கிறேன், நன்மைகளை செய்திருக்கிறேன். அதாவது சொல்லை விட செயல் தான் சிறந்தது. 1000 மேடைகளில் பேசுவதை விட ஒரு செயல் சிறந்ததுமாங்க. செயல்பூர்வமாக தாவேகா என்ன செய்திருக்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நீங்க இந்த மாதிரி பழி வாங்குறது மூலமாலாம் நீங்கள் உத்தமராகிவிட முடியாது. அதனால வரலாறு உங்களை மன்னிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசியா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது காவிரி குறித்தான அந்த விவகாரத்துல பேசி போராட்டத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப இந்த காவிரி விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கர்நாடகால அது கனமழை பெஞ்சில பேசி தீர்த்ததுனாலயோ அல்லது நடுவர் மன்றத்தினாலேயோ அவர்கள் கட்டுப்பட்டதுனாலே வரல. கனமழை பெஞ்சிச்சு, அணைகள் நிரம்பி அவங்களுக்கு வெள்ளம் வரக்கூடாதுன்னு திறந்து விடுறான். உடனே அதுக்கு நான் தான் காரணம், எங்க விஜய் போன உடனே திறந்து விட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு செட்டிங் பண்ணாங்க. போக முன்னாடியே வருண பகவான் அவரு சிவகுமார் டி.கே. சிவகுமார் இவரை வராதியன்ட்டாரு. யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்தி நடுவர் மன்றம் அமைத்து, விபி சிங் காலத்துல தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கலைஞர் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள். பல பேர் காவிரி நீர் பிரச்சனையில பல பேர் டெல்லியில குரல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சட்ட போராட்டத்தை எல்லாம் நீர்த்து போக செய்கிற வழியில நான் நேரில் வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு சட்டத்தின் வழியாக தானே தீர்வு காண முடியும். இவர் போறதுனால கன்னட இன வெறியர்கள்லாம் விஜயே சொல்லிட்டாரு அப்படின்னு திருந்திடுவாங்களா? நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு மனம் கொடுத்துருவாங்களா? அப்படி ஒன்றும் நடைமுறை சாத்தியம் இல்லை. அதனால இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு ஷோ காட்டிக்கிட்டே தெரியலாம். இன்னைக்கு கோட்டு போட்டாரு, இன்னைக்கு பட்டு சட்டை போட்டுறாரு, இன்னைக்கு அவர் கையாலேயே அவர் டிஃபன் பாக்ஸில் அவர் வாயாலேயே சாப்பிட்டாருங்கிறத இப்படியே இப்போ பில்டப் பண்ணிகிட்டே திடுறாங்க. இது நடைமுறையில் எந்த பயனையும் தராது. ஆனால் கர்நாடகால இருந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சர்வகட்சி கூட்டமே போடுறதுக்கு அச்சப்படுறாரு. பத்திரிகையாளர்களை பார்த்து பதில் சொல்வதற்கு எப்படி அச்சப்படுகிறாரோ அதே போல அனைத்து கட்சி கூட்டம் போடுவதற்கு அச்சப்படுகிறாரு. நீங்க எந்த அதிகாரத்திலையுமே இல்லாத கிருஷ்ணசாமி கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டார். அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு வேண்டப்பட்ட எல்லா தலைவர்களுக்கும் பண்ருட்டி வேல்முருகன்ல இருந்து சீமான்ல இருந்து பல பேர் அதை பத்தி பேசுறாங்கல்ல. அப்ப எந்த அதிகாரத்திலையும் இல்லாத கிருஷ்ணசாமிகிட்ட இருக்கக்கூடிய அக்கறை கூட ஆளுகிற அரசுகிட்ட இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடல. எதுக்குன்னா தமிழ்நாடு மொத்தமும் ஓர் அணியிலே திரண்டு நிற்கிறது. இந்த காவிரி நீர் திறப்பது விஷயமாக தமிழ்நாடு மொத்தமும் ஓரணியில் திரண்டு நிற்கிறது என்கிற வலிமையை காட்டுவதற்கு தான் நம்ம அனைத்து கட்சி கூட்டம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இது வரைக்கும் போடாது. இதெல்லாம் அவருக்கு அரசியல் அறியாமையினுடைய வெளிப்பாடு, அனுபவம் இன்மையினுடைய வெளிப்பாடா பார்க்குறேன். திசை திருப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்மளால இதுல லிங்க் பண்ணிக்க முடியுது. அரசு பள்ளியில திண்டுக்கல்ல அய்யலூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில குடிநீர் தொட்டி, மாணவர்கள் குடிக்கக்கூடிய அந்த தொட்டியில மனித களம் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வேங்கை வயல் விவகாரம் எந்த அளவுக்கு பெரிதாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயத்தையும் திசை திருப்புறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது வேங்கை வயல்ல யாரோ சமூக விரோத சக்திகள் இதே மாதிரி ஒரு செயலை செய்ததை ஏதோ திமுகவே செய்தது மாதிரியும், திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராததுக்கு முன்னாடி சாதியற்ற சமுதாயம் இருந்தது மாதிரியும், தீண்டாமையெல்லாம் இல்லாம இருந்தது மாதிரியும் இவங்க வந்துதான் அதெல்லாம் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பொய் பிரச்சாரத்தை திரும்ப 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 நடத்தி தலித்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அது ஒரு ரியல் எஸ்டேட் படுகொலை. அது அவருடைய தனிப்பட்ட எதிரிகள் ரியல் எஸ்டேட் படுகொலை. அவர் சமூக போராட்டம், கள போராட்டங்களுக்கு பெரும்பகுதி அனைத்து கட்சிகளோட இணங்கி செயல்பட்டது, இணக்கமாக செயல்பட்டது அப்படிங்கிற நடைமுறையே இல்லாதவரே. அவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக இருந்தாரு. அவர் சார்ந்த பல பேருக்கு அவர் உதவிகரமா இருந்தாருங்கிறது உண்மை. அவருடைய படுகொலையெல்லாம் ஏதோ திமுகவே தலித்துக்களை பூரா இந்த மாதிரி பழி வாங்குது,
இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி திமுக என்கிற கட்சியின் மேலே பழி போட்டு தான் ஆட்சி மாற்றத்திற்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விவாதங்களில் வலதுசாரிகள் கதறிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ அதற்கு நிகரான இன்னொரு தீமை, ஒரு தவறான சம்பவம், இந்த மனித மலத்தை வந்து நீங்கள் குடிநீர் தொட்டியில் போடுற ஒரு சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அய்யலூரில் ஒரு அரசு பள்ளியில் நடக்குதுன்னா இப்போ எவனுமே பேசலை. இதை கண்டிப்பதற்கு, இதை விவாதமாக்குவதற்கு, இந்த பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு யாருமே முன் வரல. இது ஒரு பேசு பொருளாவே மாறல அப்படின்னா வேறு வேறு அணுகுமுறை இருக்கிறது. திமுக ஆட்சியில சிறு தவறு நடந்தாலும் அதை பூதாகரமாக்கி அந்த ஆட்சியின் மீதான தவறாக, தனி மனித தவறுகளை எல்லாம் அந்த ஆட்சியின் மீதான தவறுகளாக மாற்றுவது. அதே தாவேக ஆட்சியில நடந்தா அது வெறும் தனி மனித தவறுங்க. ஒரே நாள்ல எப்படிங்க போதை ஒழிக்க முடியும்? ஒரே நாள்ல எப்படிங்க மாறிடும்? அது அவங்க தண்ணி தரலைன்னா நாங்க என்னங்க செய்வோம் என்று பேசுகிறார். இந்த பாரபட்சம் இருக்குல்ல, அப்ப எல்லா காலத்திலையுமே சில தவறுகள் நடக்கிறது. திமுக ஆட்சியில நடந்தா மட்டுமே அது வந்து அந்த அந்த கட்சியின் மீதான பழியாக மாறுகிறது, அந்த ஆட்சியின் மீதான பழியா மாறுது. இது யார் ஆட்சியில் நடந்தாலும் தவறு தவறு, அதை கண்டிக்கணும், அதை மாற்றுவதற்கு முன் வரணும் என்பதற்கு பதிலாக திமுகவை ஒழித்து கட்டுகிற வாய்ப்பாக இதை பயன்படுத்தினாங்க. தாவேகா இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். நன்றி.